Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா மீல் மேக்கரை வச்சு ஒரு சைட் டிஷ் ரெசிபி தாங்க வந்து பார்க்க போறோம். இந்த டிஷ் எப்படி செஞ்சேன் அப்படினு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறவங்களா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலை கிளிக் பண்ணிருங்க. இந்த டிஷ் செய்யிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா மீல் மேக்கர் சின்ன சைஸா உள்ள மீல் மேக்கர் எடுத்துர்க்கேங்க. ஒரு 50 கிராம் அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்துர்க்கேன். இப்போ இத வந்து நம்ம வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்திக்கங்க. இந்த மீல் மேக்கர் தகுந்த மாதிரி வந்துட்டு உப்பு கொஞ்சமாக வந்துட்டு இதோட சேர்த்துக்கங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மீல் மேக்கர் வந்துட்டு இதோட வந்துட்டு சேர்த்துடலாம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே வந்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. நம்ம தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் சேர்க்கக்கூடாது. லைட்டாக வந்துட்டு சூடானோடனே நம்ம இந்த மீல் மேக்கரை அதில் சேர்த்துடணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் மீல் மேக்கர் சேர்த்திங்கன்னா மீல் மேக்கர் வந்து சாஃப்டாக இருக்காது, ஹார்டான மாதிரி ஆயிரும். அதனால் வந்துட்டு தண்ணி லைட்டாக சூடாக இருக்கிறப்பே சேர்த்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது நல்லா வந்துட்டு வெந்துடும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷம் ஆயாச்சுங்க. இப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சல்லடை வச்சுட்டு அந்த தண்ணி மட்டும் நல்லா வந்து சுத்தமாக வந்து வடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் வந்து நம்ம வந்து மாற்றி வச்சுக்குவோம். இந்த மாதிரி மாற்றி வச்சுட்டு இது நல்லா வந்துட்டு ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து நல்லா இறுக்கிய புளிஞ்சு எடுத்துக்கோங்க. அதில் சுத்தமாக வந்துட்டு தண்ணி எதுவுமே இருக்கக்கூடாதுங்க. அந்தளவுக்கு நல்லா இறுக்கியமாக டைட்டாக வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மீல் மேக்கராக சுத்தமாக தண்ணி இல்லாமல் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் மசாலா சேர்த்துக்கலாம். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இதோடு சேர்க்குறேன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்துட்டு இதோட சேர்த்துக்கோங்க. இந்த மீல் மேக்கருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. தயிர் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கொஞ்சம் புளிப்பாக இருக்க தயிர் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் இருக்க அளவுக்கு இதோட வந்துட்டு சேர்த்துருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருங்க. நான் இதோட வந்துட்டு கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக வந்துட்டு சேர்க்குறேங்க. உங்கள்கிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லை அப்படின்னா நீங்கள் கொத்தமல்லி தழை கூட சேர்த்துக்கலாம். இதோட ட்ரை மேங்கோ பவுடர் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க. உங்கள்கிட்ட அந்த பவுடர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதோட லெமன் கொஞ்சமாக வந்துட்டு புளிஞ்சிடலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் புளிஞ்சிருங்க. ரொம்ப புளியாதீங்க, அப்புறம் புளிப்பு சுவையாயிரும். இதை நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு 1.5 ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. அரிசி மாவு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வீட்டில் அரைச்சிருக்க அரிசி மாவு தாங்க இதோட வந்துட்டு சேர்க்குறேன். நீங்கள் இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணுறப்ப ரொம்ப ட்ரையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னும் 1 ஸ்பூன் வந்துட்டு தயிர் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்துட்டு தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா இது நல்லா கிறிஸ்பியாக கிடைக்காது. அதனால் வந்துட்டு தயிர் தான் உங்களுக்கு ஆட் பண்ணணும். இங்கே பாருங்கள் இந்த மாதிரி அளவில் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து 1/2 மணி நேரம் வந்துட்டு ஊறணுங்க. அதனால் வந்துட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. 1/2 மணி நேரம் கழிச்சதுக்கப்புறம் இதை நம்ம வந்து பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். 1/2 மணி நேரம் ஆயாச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து பொரிக்க ஆரம்பிக்கலாம். கடாயில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இது பொரிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ ஒவ்வொன்றா வந்துட்டு இதில் வந்து நம்ம வந்து போட்டுடலாம். 2-3 உளுந்துச்சுனாலும் பரவாயில்ல. நம்ம வந்து கரண்டியை ஊற்றி இப்படி மிக்ஸ் பண்ணுறப்ப தனித்தனியாக அது வந்து நம்ம பிரிஞ்சுக்கும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வந்து தனித்தனியாக போடுறதுக்கு பார்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து வச்சு போகிறீங்க. ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சுட்டோம்னா ரொம்ப வந்துட்டு கரிஞ்ச மாதிரி ஆயிரும். அப்புறம் வந்துட்டு உள்ளார வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்க மாதிரி இருக்காது. அதனால் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிக்க ஆரம்பிங்க. என்னோடய சேனலில் நிறைய சைட் டிஷ் ரெசிபி அப்லோட் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சில ரெசிபியோட லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 சைடு இந்த மாதிரி வந்து திருப்பி விட்டு நம்ம வந்து பொரிச்சிக்கலாங்க. இது வந்துட்டு நம்ம தயிர் சாதத்தோட, ரசம் சாதத்தோட, சாம்பார் சாதத்தோட வச்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இல்லை குழந்தைங்களுக்கு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு டொமேட்டோ சாஸோட வச்சு கொடுக்குறதுக்கு ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு. இப்போ இதை வந்து எண்ணெயிலேருந்து வடிச்சிட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இருக்க எல்லா மீல் மேக்கரையும் கடைசியாக போட போகிறப்ப இந்த மாதிரி ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு இந்த மாதிரி வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கரை எல்லாமே இதே மாதிரி வந்து பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி கடைசியாக வந்து நீங்கள் போடுறப்ப ஒரு 4 பச்சை மிளகாய் இதோட சேர்த்துட்டு அதோட கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை இதோட வந்து சேர்த்து பொரிச்சிங்கன்னா இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நான் இன்றைக்கி ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ரொம்ப வந்து காரத்துக்கு பச்சை மிளகாய் போனால் 4 மட்டும் இந்த மாதிரி வந்து கீறி விட்டு போடுங்க. ஏன்னா எண்ணெயில் போடுறப்ப பச்சை மிளகாய் வெடிக்க ஆரம்பிக்கும். அதனால் கீறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து சேருங்க. எண்ணெயிலேருந்து சுத்தமாக பாருங்கள் இந்த மாதிரி வந்து வடித்து நம்ம வந்து பிளேட்டுக்கு மாற்றி எடுத்து வச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கிறிஸ்பியான சோயா நகட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. மீல் மேக்கரில் நிறைய டிஷ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஒரு தடவை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரியே செஞ்சு கொடுக்க சொல்லி கேட்பாங்க உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் குழந்தைங்க. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.